அதிரடிப்படையினர் வீரப்பனை கொன்றது மிக பெரிய தவறு என பல கிராமத்து மக்கள் கோபத்தால் கொந்தளித்து போயினர். நேயர்களே, இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அப்படி கத்தி கொந்தளிப்பு செய்ததற்கான காரணம் என்ன என்பது உங்களுக்கே தெரியும். வீரப்பனின் அண்ணன் கூசா மாதையன் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவன் அங்கிருந்து வீரப்பனுக்கு ரகசியமாக கடிதங்களை எழுதி கொடுத்து அனுப்புவான். எங்கேயோ மூலையில் பதுங்கி ஓடிக்கொண்டிருக்கும் வீரப்பனுக்கு அந்த கடிதம் தவறாமல் சென்றடைந்துவிடும். சிறையிலிருந்து வீரப்பனுக்கு கடிதம் அனுப்பும் கூசா மாதையனின் விவகாரம் சிறை அதிகாரிகளுக்கு அப்பொழுது தெரிந்துவிட்டது. உடனே அந்த சிறை வார்டன்கள் எல்லாம் வேறு சிறைகளுக்கு தூக்கி அடிக்கப்பட்டனர். கூசா மாதையனின் மோசமான ஐடியாக்களும் வழி நடத்தலும் வீரப்பனுக்கு மிகவும் பிடித்து போயிருந்ததால் வீரப்பனின் மனதில் ஆழ்ந்து போயின. தானே குருவாக மாறிய வீரப்பன் தனது உடன் பிறந்த தம்பி அர்ஜுனனையும் வழிநடத்த தொடங்கினான். சிறையிலேயே வாழ்க்கை என மாறிப்போன அந்த கூசா மாதையனிடமிருந்து கடிதங்கள் வருவதும் நின்று போனது. வீரப்பனிடம் இரவு பகல் என காலம் தெரியாமல் அவன் தோளில் எப்பொழுதும் துப்பாக்கி தொங்கிக் கொண்டே இருக்கும். எதிர்த்தவர்களை எல்லாம் போட்டு தள்ளி கொண்டிருந்ததால் தமிழக எல்லையில் 40 கிராமங்களும் கர்நாடக எல்லையில் 60 கிராமங்களும் அப்பாவி மக்கள் நடுங்கிக் கொண்டே இருந்தனர். தானே மந்திரி, தானே ராஜா என மாறிப்போனான் அந்த வீரப்பன். வீரப்பனோடு துணிச்சலாக கூட்டாளிகளாக பயணித்தவர்கள் என இப்பொழுது கூறும் அவர்கள் வீரப்பனோடு 3 நாட்கள் அல்லது 3 வாரங்கள் அல்லது 3 மாதங்கள் ஏன் 3 வருடங்கள் என வீரப்பனிடமிருந்து பணத்துக்காக ஆதாயம் தேடி இருந்துவிட்டு கோர்ட்டு, வழக்கு, சிறை, காவல்துறையின் பயமுறுத்தல் இவற்றுக்கெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாதே என்ற பயத்துடன் இரவோடு இரவாக காட்டிலிருந்து சொல்லிக்கொள்ளாமல் ஓடி வந்தார்களே, இப்பொழுது வெளிக்காட்டில் பேசிக்கொண்டிருக்கும் வாய்ஜாலத்தை விட்டுவிட்டு வீரப்பனோடு அவன் வாழ்ந்த காடுகளில் கடைசி வரை அவனோடு பயணித்திருக்கலாமே. இவர்கள் வீரர்கள் அல்லவா, ஏன் பயணிக்கவில்லை? வீரப்பன் இறந்து விட்டான், ஆகையால் எதை சொன்னாலும் அவையெல்லாம் உண்மையாகிவிடும் என்று நினைப்பில் அப்படி எழுதுகிறார்களா போன்ற கேள்விகளை நேயர்கள் தான் கேட்க வேண்டும். வீரப்பன் மீது உண்மையை வெளிப்படுத்துகிறோம் என பிதற்றிக் கொண்டிருக்கும் அந்த கூட்டாளி நபர்கள் வீரப்பனோடு ஏன் கடைசி வரை பயணிக்கவில்லை? வீரப்பனிடம் இவர்கள் எதிர்பார்த்த பணம் அவரிடம் அன்று இல்லாமல் போனதால் ஓட்டம் எடுத்து ஓடி வந்து விட்டார்கள் இந்த பாவிகள். சேத்துக்குழி கோவிந்தனைப் போல் கடைசி வரை வீரப்பனோடு பயணிக்க திராணி இல்லாதவர்கள் அவன் இறந்த பிறகு கட்டுக்கதுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டு எந்த வகையிலாவது பணம் கிடைக்குமா என பயணித்து கொண்டிருப்பவர்களை பற்றி நேயர்களும் பொதுமக்களும் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றிய நடவடிக்கைகளையும் நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். 1988 பெரிய அளவில் யானை வேட்டையை நடத்தி கொண்டிருந்த வீரப்பன் அதனை குறைத்து கொண்டு சந்தனக்கட்டை கடத்தல் பக்கம் கவனத்தை திருப்பினான். தொழில் சூடுபிடிக்க தொடங்கியது. தனித்தனியாக கடத்தல் தொழில் செய்து கொண்டிருந்தவன் எல்லாம் வீரப்பன் கூட்டாளியாக சேர்ந்து கொண்டனர். அன்று வீரப்பன் கூட்டாளியாக சுமார் 300-400 நபர்களாவது இருந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் அழையா விருந்தாளிகள். பலரும் அதில் சேர்ந்து கொண்டனர். வீரப்பன் காட்டில் பணமழை கொட்டத் தொடங்கியது. அன்று வீரப்பன் மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு போனது. 1967ஆம் ஆண்டு செங்கப்பாடி கிராமத்தில் மான் வேட்டையாடிய குற்றத்திற்காக தட்டி கேட்ட வனக்காவலர்களை
அண்ணன் கூசா மாதையனின் பேச்சை கேட்டு அவர்களை அடித்து உதைத்து துவைத்து எடுத்து விட்டான். அன்று பயத்தால் காட்டுக்குள் ஓடிப்போனவன் சுமார் 36 ஆண்டு காலம் காடே வீடாக மாறிப்போய் அங்கேயே கதியாக கிடந்து விட்டான் அந்த வீரப்பன். அவன் காட்டில் வாழ்ந்தாலும் அவனும் மனிதன் தானே. கிராமத்திற்குள் வந்து வாழ வேண்டும் என்று அவன் எடுத்த முயற்சிகளும் எல்லாம் வீணாகி போயின. வீரப்பனின் 36 ஆண்டு காட்டு வாழ்க்கையில் சத்தியமங்கலம், தாளவாடி, தலமலை என 24 ஆண்டுகள் கழிந்து போயின. மீதி வாழ்க்கை ஒகேனக்கல், பெண்ணாகரம் காட்டுப்பகுதியில் கடந்து போயின. 1987 ஒகேனக்கல், பெண்ணாகரம் காடுகளில் ஏராளமான சந்தன மரங்கள் விளைந்து கிடந்தன. ஆள் நடமாட்டமோ போக்குவரத்தோ அன்று ஏதுமே இல்லை. சரியான சாலைகளும் கிடையாது. ஆனால் கர்நாடக வனத்துறையினரின் ரோந்து பணிகளும் அன்று குறைந்து போயிருந்தது. கர்நாடகா எல்லையில் உள்ள செங்கப்பாடி கிராமத்திற்கு கிழக்கே, காவேரி ஆற்றின் கரைக்கு மேற்கே லம்பாடி இனத்தவரின் கிராமம் இருந்தது. அங்கு சுமார் 100 குடும்பங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பு தேடி வடக்கு கர்நாடகம் கார்வார் மாவட்டத்தில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் அந்த லம்பாடி குடும்பத்தினர். அங்குள்ள பெண்கள் எல்லோருமே அழகாக இருப்பார்கள். நல்ல குணம் கொண்டவர்கள், உழைப்பாளிகள். அந்த கிராமத்தில் வேலையில்லாமல் இருந்த ஒரு 7-8 இளைஞர்கள் வீரப்பனிடம் தொழில் கூட்டாளிகளாக சேர்ந்தனர். இவர்கள் எல்லாம் ஒகேனக்கல், பெண்ணாகரம் காட்டில் உள்ள சந்தன மரங்களை எல்லாம் வெட்டி சுமார் 10, 15, 20 கிலோமீட்டர் தூரம் இரவோடு இரவாக இவர்கள் குடியிருக்கும் அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள தரைக்காடுகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற வேலைதான் அவர்களுக்கு வீரப்பன் வழங்கியிருந்தான். அப்படி அந்த கிராமத்திற்கு அருகில் பதுக்கி வைக்கப்படும் சந்தன மர கட்டைகள் மீது யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் பச்சை இலைகளையும் மக்கிய குப்பைகளையும் ஏன் வைக்கோலையும் கூட போட்டு மறைத்து வைத்து விடுவான் அந்த வீரப்பன். வீரப்பனிடம் தொழில் கூட்டாளியாக சேர்ந்த லம்பாடி இளைஞனின் குடும்பத்தில் ஒரு அழகான வயது வந்த இளம்பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் பெயர் லட்சுமி பாய். 16 வயது நிரம்பிய அந்த இளம்பெண் பார்ப்பதற்கு தேவதை போல் இருந்தாள். சந்தன மர கட்டை ஒகேனக்கல் கிராமத்திலும் பெண்ணாகர கிராமத்திலும் அதிகமாக வெட்டப்பட்டு கொண்டிருந்தால் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லம்பாடி கிராமத்திற்கு அருகில் உள்ள தரைக்காடுகளில் புதைக்கும் வேலை ஜரூராக நடந்து கொண்டிருந்தது. அதனால் அந்த கிராமத்துக்கு அடிக்கடி வரும் சூழ்நிலை இந்த வீரப்பனுக்கு ஏற்பட்டு போனது. அப்படி வந்த அந்த வீரப்பனின் கூட்டாளிகளுக்கு விதவிதமான உணவை சமைத்து கொண்டு போய் கொடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தால் அந்த அழகான பெண் லட்சுமி பாய். அந்த பெண்ணின் பேச்சும் அழகும் வீரப்பனையே கிரங்கடித்து விட்டது. அந்த குடும்பத்திற்கும் அந்த பெண்ணுக்கும் கேட்காமலேயே வீரப்பன் வாரி இறைத்து கொண்டிருந்தான் பணத்தை. அழகான பெண்ணை கண்டால் கல்லும் கரைந்து போகும் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்திற்கு ஏற்ப அடிக்கடி அந்த கிராமத்து பக்கம் வந்து கொண்டிருந்தவன் பார்வையில் லட்சுமி பாய் அழகாகவும் தேவதை போலவும் தென்பட்டதால் அவள் மீது அவனுக்கு பெரும் காதல் ஏற்பட்டு போனது. அவர்களுடைய சந்திப்பும் அதிகமாகி கொண்டே வந்தது. இப்படி அவர்களுக்குள் நெருக்கம் அதிகம் ஏற்பட்டு போனதால் வயிற்றில் 3 மாத குழந்தைக்கு தாயாக மாறிப்போனார். அந்த செய்தியை லட்சுமிபாய் வீரப்பனிடம் தெரிவித்திருந்தால் வீரப்பனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஆட்டம் போடத் தொடங்கினான். அவனுக்கு அப்பொழுது வயது 37. அந்த பெண்ணினுடைய வயது 15. வீரப்பன் ஏற்கனவே வேட்டையாடிய யானை தந்தங்களை சத்தியமங்கலம் காடுகளில் ஆங்காங்கே புதைத்து வைத்திருந்தான். அவற்றை விற்பதற்காக சென்றவன் சுமார் 1 மாத காலத்திற்கு மேலாக இந்த லம்பாடி கிராமத்திற்கு பக்கம் வரவே இல்லை. லட்சுமி பாய் மிகவும் கவலை அடைந்து போனாள்.
தன்னை திருமணம் செய்து கொள்வதாக வீரப்பன் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் ரகசியமாக திருமண ஏற்பாடுகளை அவன் செய்து கொண்டிருப்பதாகவும் தனது குடும்பத்தாரிடமும் அண்ணனிடமும் தெரிவித்திருந்தால் அந்த லம்பாடி இளம்பெண் லட்சுமிபாய் 1988 மார்ச் மாதம் ஒரு நாள் இரவு கர்நாடக வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஒகேனக்கலுக்கு பக்கமுள்ள காடுகளுக்கு சென்று ரோந்து பணியாக வந்து கொண்டிருந்தனர். நடு இரவில் லம்பாடி கிராமத்திற்கும் சென்றனர். அங்கு உள்ள மக்களிடம் விசாரித்து கொண்டிருந்த பொழுது வனக்காவலர்களில் ஒருவன் ஊருக்கு வெளியே குவியலாக இருந்த ஒரு இடத்தை நோக்கி அவனுடைய பார்வை சென்றது. அந்த குவியலையெல்லாம் கலைத்து பார்த்தான். ஆம், அதனுள் ஏராளமான சந்தனக்கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிக்கு சென்று தெரிவித்து விட்டான் அந்த வனக்காவலர். இரவு ரோந்து வந்த அந்த கர்நாடக வனத்துறையினரும் காவல்துறையினரும் அந்த கிராமத்தில் உள்ள மக்களையும் இளைஞர்களையும் விசாரிக்கத் தொடங்கினர். பின்னர் மிரட்டவும் தொடங்கினர். ஆனால் அந்த கிராமத்து இளைஞர்கள் தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றும் யார் வெட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதும் தங்கள் கிராமத்து மக்களுக்கு தெரியாது என்றும் இந்த லம்பாடி இளைஞர்கள் வந்த அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் சொல்வதை ஏற்பதாக இல்லை அந்த அதிகாரிகள். அங்குள்ள கிராமத்தில் இருந்து 2-3 லம்பாடி இளைஞர்களை இழுத்துக்கொண்டு பெங்களூர் சென்றனர். அங்கே அவர்களை விசாரணை என்ற பெயரில் சிறையில் அடைத்து வைத்து விட்டனர் அந்த அதிகாரிகள். அந்த லம்பாடி கிராமத்து மக்கள் வந்த அதிகாரிகளின் நடவடிக்கையை கண்டு அரண்டு போனார்கள். தங்களுடைய கிராமத்து இளைஞர்களை எல்லாம் கொண்டு போய் பெங்களூர் சிறையில் அடைத்து விட்டது அவர்களுக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. தங்களது கிராமத்து இளைஞர்களை எப்படியாவது மீட்டு ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெங்களூருக்கு சென்றனர் அந்த லம்பாடி இளைஞர்கள். அவர்களிடம் போதிய பணம் கூட இல்லை. எப்படியாவது பெங்களூர் சிறையில் இருக்கும் தங்களது நண்பர்களை வெளியில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற தீவிர முயற்சி அங்குள்ள இளைஞர்களுக்கு ஏற்பட்டு போனது. அவர்கள் கையில் பணம் இல்லாது போனாலும் அவர்கள் முடிவு செய்தனர். ஆம், அங்கே வீரப்பனால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தனக்கட்டைகளை விற்றுவிட முடிவு செய்தனர் அந்த இளைஞர்கள். சந்தனக்கட்டைகளை வாங்க வந்திருந்த ராஜஸ்தான் வியாபாரிக்கு இவர்கள் பேசி அங்கே குவியலாக வைக்கப்பட்டிருந்த கட்டைகளை எல்லாம் விற்றுவிட்டனர். 2 மாதங்கள் கடந்திருக்கும். சத்தியமங்கலம் காட்டுக்கு சென்ற வீரப்பன் மீண்டும் இந்த லம்பாடி கிராமத்து பக்கம் திரும்பி வந்தான். ஒரு நாள் இரவு இங்குள்ள சந்தனக்கட்டைகளை எல்லாம் விற்று அதனை கொண்டு வேறு ஒரு செலவு செய்வதற்காக திட்டத்தையும் வைத்திருந்தான் அவன். வீரப்பன் லம்பாடி கிராமத்திற்கு வந்ததும் அங்கே புதைத்து வைக்கப்பட்டிருந்த சந்தனக்கட்டைகளை கூட்டாளிகளுடன் சேர்ந்து தேடினான். ஆனால் கட்டைகள் தான் அங்கு இருக்கவில்லை. அதிர்ச்சி அடைந்து போன வீரப்பன் அந்த லம்பாடி இளைஞர்களிடம் துருவி துருவி விசாரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது நடந்த சில உண்மைகளை மட்டும் அந்த வீரப்பனிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தனர் லம்பாடி இனத்து இளைஞர்கள். அப்பொழுது அங்கு லட்சுமிபாயின் அண்ணனும் நின்று கொண்டிருந்தான். வீரப்பனோடு அங்குள்ள பொதுமக்களும் அந்த இளைஞர்களும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். இதனால் வீரப்பனின் கோபம் அளவுக்கு அதிகமாக மீறிப்போனது. அந்த நேரம் வீட்டின் வாசலில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் அந்த இளம்பெண் லட்சுமிபாய். முரட்டு வீரப்பன் சும்மா இருப்பானா? துப்பாக்கியினை நீட்டி அங்கிருந்த 3 இளைஞர்களை போட்டு தள்ளிவிட்டான் வீரப்பன். பயந்து போன சில இளைஞர்கள் பயந்து இரவில் தப்பித்து ஓடி போயினர். வீரப்பனின் காதலில் லட்சுமிபாயின் அண்ணனும் மாண்டு போய் தரையில் விழுந்து கிடந்தான். இதை பார்த்த அந்த லட்சுமிபாய் கதறி துடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தால் அந்த இடத்திற்கு. வீரப்பன் தன் கூட்டாளிகளோடு அந்த இடத்திலிருந்து வேகமாக இருட்டில் வெளியேறி சென்று விட்டான். அன்று வீரப்பனின் செயல் லட்சுமிபாய்க்கு அதிர்ச்சியையும் ஆவேசத்தையும்
எழுப்பிக் கொண்டிருந்தது. இறந்து போன தன் அண்ணனை கண்டு கதறி கதறி துடித்து போனாள் அந்த லட்சுமி பாய். வீரப்பனுக்கு மனைவியாக போவதை விட செத்து போவதே மேலென முடிவெடுத்த அந்த இளம்பெண் விஷ இலைகளையும் விழுங்கி வயிற்றில் வளர்ந்த குழந்தையோடு மாண்டு போனால் அன்று. இதை அறிந்த வீரப்பன் அந்த கிராமத்து பக்கம் வருவதையே தவிர்த்து விட்டான். ஆயிரத்தி 1989 ஜனவரி மாதம், தை மாதம், பொங்கல் நெருங்கிக் கொண்டிருந்த காலம். லம்பாடி கிராமத்தை அறவே மறந்து போன அந்த வீரப்பன் பெண்ணாகரம் காட்டில் விளைந்து கிடந்த ஏராளமான சந்தன மரங்களை வெட்டி நெருப்பூருக்கும் சிங்காபுரத்திற்கும் இடையில் உள்ள தரைக்காடுகளில் பதுக்கி வைத்திருந்தான். 10-20 என்ற டன் கணக்கில் கட்டைகளை சேர்ந்த பின் அவைகளை கேரளாவிற்கு தொழிற்சாலைகளுக்கு நல்ல விலைக்கு கடத்தி சென்று விற்று விடுவான் அந்த வீரப்பன். அங்கு பதுக்கி வைக்கப்பட்ட கட்டைகள் லம்பாடி கிராமத்தில் நடந்தது போல் இங்கும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சில மாதங்கள் அந்த கிராமத்திலேயே தங்கிவிட்டான் வீரப்பன். தினமும் சிங்காபுரம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பூஜை செய்வது அவனது வழக்கம். பெண்ணாகரம் காடுகளில் ஏராளமான சந்தன மரங்கள் வீரப்பனால் வெட்டி சாய்க்கப்பட்டு அவையெல்லாம் அந்த சிங்காபுரம் கிராமத்திற்கு அருகில் தரைக்காடுகளில் பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் அவற்றை காவல் காக்கவும் செய்து கொண்டிருந்தான் அந்த வீரப்பன். அப்பொழுது தமிழக மற்றும் கர்நாடக அதிரடி படையினரின் தேடுதல் வேட்டையும் குறைந்து போயிருந்தது. வீரப்பன் அந்த கோயிலுக்கு தினமும் சிறப்பு பூஜையாக சென்று வந்து கொண்டிருந்ததால் அந்த பூஜாரிக்கும் வீரப்பனுக்கும் பழக்கமும் நெருக்கமும் அதிகமாக ஏற்பட்டு போனது. இதனால் அந்த பூஜாரி கவனிப்பும் நடந்து கொண்டிருந்தது வீரப்பனால். அந்த பூசாரிக்கு 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆணும் வாரிசுகளாய் இருந்துள்ளனர். மூத்த பெண் பெண்ணாகரம் கிராமத்தில் படிப்பை முடித்து கொண்டு சிங்காபுரம் கிராமத்திற்கே வந்து தந்தையோடு இருந்துள்ளார். அவர் பெயர் முத்துலட்சுமி. இவரது தம்பியின் பெயர் செங்கோடன். தினமும் அவர் தந்தை பூஜை செய்யும் கோயிலுக்கு சென்று வருவதும் வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த கிராம இளம்பெண் அடிக்கடி கோயிலுக்கு வந்து போவதை அங்கே வந்து போய்கொண்டிருந்த வீரப்பனின் கண்களுக்கு பளிச்சென தெரிந்து போனது. அவனுடைய பார்வை அந்த முத்துலட்சுமி மீது விழுந்தது. அப்பொழுது அந்த முத்துலட்சுமி என்ற இளம்பெண்ணுக்கு 16-17 வயது கூட இருக்காது என அந்த சிங்காபுரம் கிராமத்து மக்கள் தெரிவிக்கின்றனர். அப்பொழுது வீரப்பனுக்கு வயது 39 நடந்து கொண்டிருந்தது. அதிகமான பொய்யும் நரி தந்திரமும் கொண்ட வீரப்பனின் பார்வையில் அந்த அப்பாவி பெண் அகப்பட்டு கொண்டார். அந்த வயதில் அந்த இளம்பெண் முத்துலட்சுமிக்கு உலகத்தை பற்றி எந்த விவரமும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. மேலும் வீரப்பனுடைய குணாதிசயங்களும் அவனது நடவடிக்கைகளும் முற்றிலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த இளம்பெண் முத்துலட்சுமியை வீரப்பன் சந்தித்த அந்த காலத்தில் மொத்தமாக 90 கொலைகளுக்கும் மேல் செய்திருந்தான் அந்த வீரப்பன். அந்த நேரத்தில் கர்நாடகாவும் தமிழகத்தின் அதிரடிப்படையும் தீவிரமாக அவனை தேடிக் கொண்டிருப்பதும் அந்த இளம்பெண்ணிடம் கூட தெரிவிக்காமல் பூசணிக்காயை மறைத்து விட்டான் அந்த வீரப்பன். அவன் உடம்பில் அதிகமாக பொய் பேசும் ஆற்றல் பெருகி போனதுதான் இவற்றுக்கெல்லாம் காரணம். வீரப்பன் அந்த இளம்பெண்ணோடு நெருங்கி பழகியதின் விளைவு அவசரமாக அதே சிங்காபுரம் கோயிலில் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக திருமணத்தை நடத்திவிட்டான் அந்த வீரப்பன். இந்த விவரத்தை சிங்காபுரம் கிராமத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு கூட சொல்லவில்லை. ஏன், வீரப்பனின் தந்தை மறைவுக்கு பின் அவனை வளர்த்த சிற்றப்பா கீரியன் பொன்னுசாமியிடம் கூட
அவன் சொல்லவே இல்லை. பல வாரங்கள் கழித்து சிங்காபுரம் கிராமத்தில் நடந்த விருந்துக்கு பொன்னுசாமியை வரச் சொல்லி பூசாரியே சென்று தகவலை தெரிவித்துள்ளார். வீரப்பனின் நடவடிக்கைகள் எல்லாம் மாறுபட்டு போயிருந்ததால் அன்று கீரியன் பொன்னுசாமிக்கு எதுவுமே புரியவில்லை. அவனுடைய வார்த்தைகளும் பிடிபடவே இல்லை. பாவம், அந்த இளம் பெண் தான் இந்த வீரப்பனிடம் வசமாக அன்று மாட்டிக்கொண்டு விட்டார் என்றுதான் அந்த கிராமத்தில் உள்ளவர்களுடைய வாக்காக இருக்கின்றது. எங்கேயோ நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டிய அந்த இளம் பெண் நிம்மதியான வாழ்க்கையும் இழந்து எதிர்காலத்தின் வெளிச்சமும் தெரியாமல் காவல்துறையினரால் எதிர்காலத்தில் எப்படி எல்லாம் சித்திரவதை அடையப் போகிறோம் என்பதை கூட தெரியாமல் அந்த இளம் வயதில் எதையும் உணராமல் அந்த வீரப்பனை மணந்துள்ளார் என்பதுதான் உண்மை. வீரப்பனை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்த தமிழக காவல்துறை ஒரு நாள் சிங்காபுரத்தில் இருந்த அந்த கோயில் பூஜாரியை விசாரித்துள்ளனர். எல்லா விவரங்களையும் காவல்துறையிடம் அந்த சிங்காபுரம் மக்கள் சொல்லிவிடவே அந்த பூஜாரியை விசாரணைக்கு இழுத்துச் சென்றனர் காவலர்கள். போலீஸ் தேடி விட்டத தகவல் வீரப்பன் அறிந்து இரவோடு இரவாக அந்த திருமணம் செய்த இளம்பெண்ணை இழுத்துக்கொண்டு சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு ஓடியே போய்விட்டான். கூட்டாளிகளிடம் அவன் ஏற்கனவே போட்டிருந்த சட்டமும் கடைசி வரை எக்காரணத்தை கொண்டும் திருமணமே செய்ய மாட்டேன் என அவன் தாய் பொன்னம்மாளிடமும் 100 தடவைக்கு மேல் வெற்றிலை வைத்து செய்து கொடுத்த சத்தியமெல்லாம் காற்றில் பறந்து போனது. பொய் சத்தியத்தை அளவுக்கு மீறி மற்றவங்களுக்கு வாரி வாரி வழங்குவதில் அளவுக்கு மீறி மிஞ்சி போனான் அந்த கொடூரன் வீரப்பன். அவனை ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமே அவன் நல்லவனாக தெரிந்து கொண்டிருந்தான். உண்மையிலே வீரப்பன் நல்லவனும் இல்லை, ஒரு உயர்ந்த மனிதனும் இல்லை, வீரனும் இல்லை. மற்றவர்களை ஏமாற்றி அவன் நடித்து கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. கிராமத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள். பசுத்தோல் போத்திய புலி என வேடிக்கையாக சொல்வார்கள். ஆனால் வீரப்பனோ பசுத்தோல் போத்திய நரியாகவே மாறிப்போனான். கடைசி காலம் வரை காட்டிற்குள் அழைத்து சென்ற அந்த இளம் மனைவிக்கு வீரப்பனால் முழு பாதுகாப்பு கொடுக்கவும் முடியவில்லை. காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் பயந்து காட்டில் ஓடிக்கொண்டே இருந்தான் அவன். சேத்துக்குழி கோவிந்தனுக்கும் வீரப்பனுக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் நடந்தன. அப்பாவி கூட்டாளியான ரங்கசாமி என்பவனை பெண்ணை தேடி வெளியில் சென்றான் என பொய்யாக பழி சுமத்தி அந்த காட்டிலேயே சுட்டு கொன்றான் அந்த வீரப்பன். இதையெல்லாம் சுட்டிக்காட்டி கடும் கோபத்தால் வீரப்பனிடம் பல நாட்கள் பேசாமல் கூட இருந்துள்ளான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். வீரப்பன் மனைவியை தவிர அங்கு வேறு எந்த பெண்ணும் இருக்கவில்லை. வீரப்பனின் நடவடிக்கை கூட்டாளிகளிடையே பெரும் பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்தது. இளம் மனைவியின் பாதுகாப்புக்கும் பணிவிடை செய்வதற்காகவும் கிராமத்திலிருந்து ஏதாவது ஒரு பெண்ணை அழைத்து வர வேண்டும், இல்லை என்றால் மனைவியை அவரது கிராமத்துக்கே அனுப்பி வைக்க வேண்டும். பல நாட்கள் குழப்பத்தில் ஆழ்ந்து போனான் வீரப்பன். வெளி கிராமத்திலிருந்து ஏதேனும் ஒரு புது பெண்ணை அழைத்து வந்தால் காவலரிடையே அவள் காட்டி கொடுக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்பது வீரப்பனின் எண்ணம். தனக்குள்ளே ஒரு திட்டத்தை வகுத்தான் வீரப்பன். சேத்துக்குழி கோவிந்தனுக்கு திருமணம் செய்துவிட்டால் என்ன, வீரப்பன் மனைவிக்கு பெரும் உதவியாக இருப்பார் அந்த பெண் என திட்டங்களை மாறி மாறி கூட்டி கழித்து பார்த்து முடிவெடுத்தான் அவன். இந்த திட்டத்தை சேத்துக்குழி கோவிந்தனிடம் சொன்னான் வீரப்பன். ஆனால் அதனை அறவே நிராகரித்து விட்டான் அந்த சேத்துக்குழி. மீண்டும் மீண்டும் அவனை வற்புறுத்தி கொண்டே இருந்தான். அடுத்த கட்டமாக அவனை மிரட்டவும் செய்தான் இந்த வீரப்பன். தான் நினைத்ததை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் அந்த வீரப்பன் சும்மா இருப்பானா? அரட்டல் உருட்டல் செய்து சேத்துக்குழியை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைத்து விட்டான் அந்த வீரப்பன். ஒரு வகையாக அறகுறையான மனதுடன் சேத்துக்குழி கோவிந்தனும்
அதனை ஏற்றுக்கொண்டான். பென்னாகரம் என்ற ஊருக்கு அருகில் காவேரி ஆற்றுக்கு கிழக்கே வனங்கள் ஒட்டிய பகுதியில் ஒரு சிறிய பட்டி இருந்தது. அந்த பட்டியின் பெயர் சின்னப்பநல்லூர் என்ற கிராமம். வீரப்பனுக்காக அந்த ஒகேனக்கல் காடுகளில் சந்தன மரங்களை வெட்டி கொண்டிருந்த தொழில் கூட்டாளி. அவனுக்கு 3 மகள்கள். அந்த பெண்ணுக்கு வயது 16 கூட இருக்காது என தெரிவிக்கின்றனர் அங்குள்ளவர்கள். அந்த பெண்ணின் பெயர் பச்சையம்மாள். அந்த இளம்பெண் பச்சையம்மாளை காட்டிற்கு ரகசியமாக அழைத்து வந்து சேத்துக்குழி கோவிந்தனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அந்த வீரப்பன். வெளியுலகமே தெரியாத அளவுக்கு அந்த அப்பாவி பெண் கோவிந்தனுக்கு மனைவியாக மாறிப்போனால் அந்த இருண்ட காட்டில். இந்த விவரமெல்லாம் வெளி உலகத்தில் இருப்பவர்கள் எவருக்குமே தெரியவே தெரியாது. அவ்வாறு தெரியாத அளவுக்கு மிக ரகசியமாக பாதுகாத்து கொண்டான் அந்த வீரப்பன். அந்த பச்சையம்மாளை ஆசையோடு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். சேத்துக்குழி கோவிந்தனின் வாரிசாக அந்த இளம்பெண் பச்சையம்மாளின் வயிற்றில் 5 மாத குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் காலத்தின் கொடூரம். சேத்துக்குழியின் கனவெல்லாம் சுக்கு நூறாய் உடைந்து போனது. ஒரு நாள் மாலை வேளை அதிரடி படையினர் வீரப்பனை சுற்றி வளைத்து விட்டனர். அதிக உஷார் நிலையில் இருக்கும் சேத்துக்குழி கோவிந்தன் கூட அதை எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் வீரப்பனும் கூட்டாளிகளும் அங்கிருந்து பொருட்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று மின்னல் வேகத்தில் தப்பித்து விட்டனர். வீரப்பனின் இளம் மனைவியும் வேறொரு பக்கம் ஓடி சென்று விட்டார். அதிரடி படையினரோ துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே வீரப்பனை பின்தொடர்ந்து ஓடினர். 5 மாத குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த அந்த இளம்பெண் பச்சையம்மாள் மேலும் ஓட முடியாமல் ஒரு புதரின் மறைவில் போய் ஒளிந்து அமர்ந்து கொண்டார். அதிரடி படையால் அந்த இருளில் வீரப்பனை நோக்கி பாய்ந்து சென்ற குண்டுகளில் 2 அந்த பச்சையம்மாளின் தொடைகளில் பாய்ந்து விட்டது. அந்த இருட்டில் தூரத்தில் புதரின் மறைவிற்குள் இருந்து யாரோ ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் மட்டும் அதிகமாக கேட்டதை அறிந்து அந்த இடத்தை நெருங்கி பார்த்தனர் அதிரடி படையினர். தரையில் விழுந்து துடித்து கொண்டிருந்தால் அந்த அப்பாவி பிறல் சத்தத்தை கேட்டு டார்ச் லைட் அடித்து புதரை விலக்கி பார்த்த அதிரடி படையினருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கர்ப்பிணியான அந்த பெண் காலில் இருந்து குண்டடிப்பட்டு இரத்தம் தரையில் கொட்டி கொண்டிருந்தது. அதிரடி படையினர் அந்த பெண்ணிடம் விசாரித்து அங்க நடந்தவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டனர். வீரப்பன் பள்ளத்தாக்குகளில் உருண்டு தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தான். அதிரடி படையினர் அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு வேறு பகுதிக்கு சென்று வீரப்பனை வேகமாக தேடத் தொடங்கினார். சில மணி நேரங்களில் துப்பாக்கிச் சூடு நின்று போனது. வீரப்பனும் சேத்துக்குழி கோவிந்தனும் அவனது இளம் மனைவியும் எங்கேயோ தலை தெறிக்க ஓடி மறைந்து போனார்கள். மீண்டும் திரும்பி வந்த அந்த அதிரடி படையினர் அந்த பெண்ணை எப்படியாவது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைத்தனர். அதற்காக காலையில் ஆம்புலன்ஸ் கொண்டு வருவதற்காக அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டனர். அந்த நேரத்தில் எங்கேயோ ஓடிப்போன சேத்துக்குழி கோவிந்தனும் வீரப்பனும் மீண்டும் அந்த பெண்ணை தேடிக்கொண்டு திரும்பி வந்தனர். அந்த இளம் பெண் பச்சையம்மாள் கதறிக்கொண்ட இடத்தை நோக்கி வேகமாக ஓடி சென்றான் சேத்துக்குழி கோவிந்தன். சேத்துக்குழி கோவிந்தனை பார்த்ததும் இன்னும் கதறி துடித்தாள் அந்த இளம்பெண் பச்சையம்மாள். என்ன செய்வதென்று புரியாமல் கூடவே கதறினான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். பச்சையம்மாளின் வயிற்றில் 5 மாத குழந்தையும் கூட உள்ளே அலறுவது அவளுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அப்பொழுது தன் மனைவியின் நிலையை பார்த்து
சேத்துக்குழி கோவிந்தன் கதறி அழுவதும், அந்த பெண் தன்னை எப்படியாவது காப்பாற்றுமாறு சேத்துக்குழி கோவிந்தனையும் வீரப்பனையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருந்தார். அந்த நிலையில் மனைவியை எப்படியாவது தோளில் சுமந்து சென்று அவளை நான் காப்பாற்றி விடுகிறேன் என கெஞ்சினான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். ஆனால் வீரப்பன் அதற்கெல்லாம் அசைவானா, மறுத்துவிட்டான். அப்பொழுது ஏற்கனவே காயம்பட்ட கூட்டாளிகளை எல்லாம் அவன் பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லு என்று சொல்லி அவர்களை எல்லாம் வைத்தியம் பார்த்து காப்பாற்றி இருக்கிறானே அந்த வீரப்பன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முரண்டு பிடிக்கிறானே என மிகவும் நொந்து போனான் சேத்துக்குழி கோவிந்தன். தன்னுடைய மனைவி வலியாலும் மரண பயத்தாலும் கத்திக் கொண்டிருப்பதை அந்த சேத்துக்குழி கோவிந்தனால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. துடித்தான் அவன். ஆனால் சுயநலவாதியான வீரப்பன் சேத்துக்குழியையே மிரட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பெண்ணை உன் கையால் சுட்டுவிடு என உத்தரவு போட்டான் வீரப்பன். மனைவியை காப்பாற்ற ஒரு வாய்ப்பை கேட்டு கெஞ்சி கொண்டிருந்தான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். ஆனால் அந்த அரக்கன் சிறிதும் மனம் இறங்காமலேயே மீண்டும் மீண்டும் கடுமையாக சேத்துக்குழியை பார்த்து எச்சரித்தான் வீரப்பன். வீரப்பன் தனது மனைவியை பாதுகாப்பாக அங்கிருந்து தப்ப வைத்தவன் அந்த அப்பாவி பெண்ணை மட்டும் ஈவிரக்கமே இல்லாமல் 3 முறை குண்டுகளால் மார்பிலும் தலையிலும் சுட்டு தள்ளிவிட்டான். பாவம், அதோ கதி, அவருடைய வாழ்வும் முடிந்து போனது அங்கேயே. இதனை பார்த்த சேத்துக்குழி கோவிந்தனுடைய கதறல் கொஞ்ச நஞ்சமல்ல. அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் ஒரே துணையும் அவளது மனைவி பச்சையம்மாள் மட்டுமே. எதிர்கால குழந்தை அவனுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையும் இருந்தது அந்த சேத்துக்குழி கோவிந்தனுக்கு. எல்லாம் காணல் நீராய் அன்று பறந்து போய்விட்டது. இறந்து போன அந்த பெண்ணை அப்படியே விட்டுவிட்டு சேத்துக்குழியை மட்டும் இழுத்து கொண்டு பொழுது விடுவதற்குள் வேறு பகுதிக்கு தப்பி சென்று விட்டான் வீரப்பன். அடிபட்டு விழுந்து கிடந்த பெண்ணை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று காப்பாற்றிவிட நினைத்த காலையில் ஆம்புலன்ஸில் வந்த அதிரடி படையினர் மார்பில் குண்டுகள் பாய்ந்து இறந்து போனது தெரிய வந்தது. மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்த பொழுதுதான் அந்த பெண்ணின் வயிற்றில் 5 மாத குழந்தை இறந்து கிடந்ததும் தெரிய வந்தது. இரக்கமே இல்லாமல் வீரப்பன் செய்த அந்த செயலுக்கு காவலரில் சிலர் கண்ணீரையும் சிந்திவிட்டனர். மூன்று 4 மாதங்கள் ஓடிப்போனது. வீரப்பன் தனது மனைவியின் துணைக்காக மீண்டும் வேறொரு பெண்ணை காட்டுக்குள் அழைத்து வர தீர்மானித்தான். அப்பொழுது அவனுடைய பார்வை அர்ஜுனன் மீது விழுந்தது. அர்ஜுனன் மனைவியை காட்டுக்குள் அழைத்து வர அந்த அர்ஜுனனை கிராமத்திற்கு அனுப்பி வைத்தான் அந்த வீரப்பன். செங்கப்பாடி கிராமத்திற்கு ஒரு நாள் இரவு வந்து சேர்ந்தான் அந்த அர்ஜுனன். உறவுக்கார பெண்ணான அர்ஜுனனின் மனைவி அவளுடைய 3 குழந்தைகளையும் உள்ளூர் பள்ளியில் சேர்த்திருந்தார். குழந்தைகள் நலனை முன்னிட்டு அர்ஜுனனுடன் காட்டுக்குள் வர முடியாது என்று உறுதியாக தெரிவித்துவிட்டாள் அர்ஜுனனின் மனைவி. இதை கேட்டு ஆவேசமடைந்தான் அந்த அர்ஜுனன். கூட இருந்த உறவுக்காரர்களெல்லாம் அன்று இரவு அவனை கடுமையாக திட்டியும் பார்த்தனர். ஆனால் அவன் அடங்கவே இல்லை. தன்னுடைய மனைவியை தெருவில் இழுத்து வந்து அடித்து உதைத்து துவைத்து விட்டான் அந்த அர்ஜுனன். கடைசியில் அவள் கழுத்தில் இருந்த தாலியை அறுத்து எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் ஓடி போனவன் மீண்டும் கிராமத்திற்குள் வரவே இல்லை. 6 மாதம் கழித்து மீண்டும் ஊருக்குள் வந்தான் அர்ஜுனன். மோப்பம் பிடித்து கொண்டிருந்த கர்நாடக அதிரடி படையினர் அர்ஜுனனை அப்படியே பிடித்து கொண்டு போய் பெங்களூர் சிறையில் அடைத்து விட்டனர். விசாரணை என்ற பெயரில் அர்ஜுனனை அங்கேயே போட்டு தள்ளிவிட்டனர். அந்த வீரப்பனின் தம்பி அர்ஜுனனின் வாழ்வு
அந்த பெங்களூர் சிறையிலேயே முடிந்து போனது. மீண்டும் ஆரம்ப கட்டத்திற்கே வருவோம். அதிரடிப்படை வீரப்பனை கொன்றது மிக பெரிய தவறு என அக்கிராமத்திலும் வேறு பல கிராமத்திலும் வீரப்பனால் பாதிக்கப்பட்ட பலர் கோபத்தின் உச்சிக்கே சென்று கத்தி கொண்டிருந்தனர். அங்கிருந்த ஒரு சிலருக்கு ஒன்றுமே புரியவில்லை. பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் குரலை நீங்களே கேளுங்கள். கொடூர குணம் கொண்ட வீரப்பனின் அண்ணன் கூசா மாதையனை தமிழக காவல்துறையினர் அந்த வீரப்பனை கர்நாடகா அதிரடிப்படையினரிடம் கட்டாயம் ஒப்படைத்திருக்க வேண்டும். வீரப்பனை கர்நாடகாவில் உள்ள மைசூர் அல்லது பெல்லாரி சிறைகளில் அவனை அடைத்திருக்க வேண்டும். சாகும் வரை அவன் வெளியவே வராமல் செய்திருக்க வேண்டும். அவனை நம்பிய பல கிராமங்களில் தெரிந்தும் தெரியாமலும் நல்லவனைப் போல் நடித்துக்கொண்டு சுமார் 300-400 கொலைகளை துச்சமாக செய்துவிட்டான் அந்த வீரப்பன். அப்படிப்பட்ட அந்த வீரப்பனுக்கு மன்னிப்பு என்பதே காட்டியிருக்க கூடாது. உடனடியாக அவனை கொன்றதே மிக பாவமாக தென்படுகிறது அந்த அப்பாவி ஜனங்களுக்கு. இறந்து போன பல ஆன்மாக்களுக்கும் அவனால் பாதிக்கப்பட்டு சிதைந்து போன பல அப்பாவி குடும்பங்களுக்கும் இது ஆறுதலாக இருக்கும் என்று அவர்களுடைய வாக்காக இருக்கின்றது. பலரும் நம்பும்படியாக வேஷம் கட்டி ஆடிய அந்த வீரப்பனை அந்த மக்களுடைய கோரிக்கை என்னவோ அதே போல் செய்திருந்தால் அந்த ஆன்மாக்களும் அப்பாவி மக்களும் உண்மையிலே நிம்மதி அடைந்திருப்பார்கள் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும். இப்பொழுதாவது புரிகிறதா நேயர்களே? இனி அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.